ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நியாயம் செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் அற்புதத்தை செய்யலை, அவர் ஏன் நீதியுள்ள நியாயாதிபதினு சொல்லியிருக்கிறாங்களே, அவர் ஏன் எனக்கு நியாயம் செய்யலை, என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் ஏன் இன்னும் செவி கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கீங்களா? தேவன் இந்த நாளில் உங்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு விதவை ஒரு நியாயாதிபதி இடத்துல அடிக்கடியாய் கடந்து சென்று எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இணைச்சிட தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் தேவனுக்கு ஒரு பயப்படாத மனுஷன். இந்த நாட்களில் எந்த ஒரு மனுஷனுக்குமே அவன் பயப்படாத மனுஷனாக இருக்கிறான். அந்த விதவை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறபடியினால இவளுக்கு எப்படியாச்சும் எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவளுக்கு நியாயம் அங்கு செய்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்ய போகிறேன். இந்த நியாயாதிபதி எப்படி அந்த விதவிக்கு அவர் என்ன செஞ்சார், நியாயம் செய்தாரோ, அதுபோல் இரவும் பகலும் நீங்கள் ஆண்டவரே நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரா? அவர் சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நான் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், என்னுடைய வேலையில் ஒரு உயர்வே இல்லையே, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு படிக்கிறேன், அதில் ஒரு மேன்மையே இல்லையே, என் தொழிலில் ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, ஏன் ஆண்டவரை நான் உண்மைதானே நம்பி இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கவில்லையே, இரவும் பகலும் நாங்கள் மனுஷனை பார்க்காதபடிக்கு உண்மையே நோக்கி பார்த்து நான் கூப்பிடுகிறேனே, எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரா, என் ஜெபத்திற்கு நீ பதில் கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? இந்த நாளில் என் பிரச்சனை எப்போ மாறும்னு சொல்லி கலங்கி தவித்து கண்ணீர் வடித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கீங்களா? இந்த நாள் அநேகரால் ஏமாற்றப்பட்டு இந்த நாட்டில் எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரா ஆண்டவரேன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயா? அல்லது இந்த நாளில் உன்னுடைய நிலங்களுக்காக நீ கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அழைந்து கொண்டு இருக்கிற, இதில் எனக்கு ஒரு நியாயம் செய்ய மாட்டீரா என்று சொல்லி ஏக்கத்தோடு நீ கூட நினைத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே சீக்கிரமாய் நியாயம் செய்ய போகிறார். சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் நீ காத்திருந்து கண்ணீர் வடிக்கிறபடியினால, இரவும் பகலும் அவருடைய முகத்தையே நீ நோக்கி பார்க்கிறபடியினால கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு நியாயம் செய்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். இந்த நாளில் உனக்குரிய பங்கை ஒருவனும் பறித்து கொள்ளவோ பிடுங்கி கொள்ளவோ முடியாது. ஏன்னா அவர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டார்னா அந்த காரியத்தை அப்படியே அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நியாயம் செய்வேன் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கார், நிர்ணயம் பண்ணிட்டாரு. அந்த காரியத்தை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில செய்து அவர் உன்னை கனப்படுத்த போகிறார். நீ கலங்காத, கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்கிறபடியினால நீ ஒரு மேன்மையை காண போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு அதிசயத்தை காணப்போகிறாய். பயப்படாதீங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் தகப்பனே, அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்திலே நீ நியாயம் செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறீர். அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை உம்முடைய சமூகத்தில் வைத்து இரவும் பகலும் நோக்கி கூப்பிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அதற்குரிய நியாயத்தை, அதற்குரிய பிரதிபலனை இந்த நாளில் பெற்றுக்கொள்கிற ஒரு நேரத்திற்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறாங்கப்பா. இந்த நாளில் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பீராக. இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை நீர் கட்டளையிட்டு அவர்களை நீர் உயர்த்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. இந்த நாளிலும் திருமண நாளை
நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் வல்லவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை இந்த நாளிலே அவர்களுக்கு நிறைவேற்றப்படுவதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.